தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டு அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? அவசியம் போகலாம். என்ன செஞ்சு ஆசை போறீங்க? ஆவிகளோட பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. ஆனா உண்மையிலுமே ஆவிகளோட பேசலாம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா இப்போ என்னென்ன மாதிரி ஆட்கள்லாம் ஆவியோட பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் சார். ஆவி டாக்டர் ஆறுமுகம் இவர் தான் அந்த மீடியம். அவர் ஆவி இவர் பாவியா? பாவி. ஒவ்வொரு வாரமும் நல்ல வித்தியாசமான ஒரு கான்செப்டை யோசிப்பீங்க. லவ்லி, வெல்டன். தேங்க்யூ சார். அது தெரியும். சபா இந்த ஆவிகளோட பேசி பேசியே இந்த ஆளுகளோட எப்படி பேசுறன்றதை மறந்து போனேன். யார் யாது? சதாம் ஹுசேனா? சதாம அடுத்த வாரம் போறேனே, ஈராக்கு போறேன். உங்க அண்ணன் மையம் என்னமோ உன்கிட்ட பேசணும்னா நான் போனதுக்கப்புறம் கூப்பிடுறேன். ஒரு ஆவியா வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போ. ஆனால் சதாம அங்க இருந்தாலும் நீ ஒரு குதாமா தான் இருக்க. ஒரு பாதாம் பாலம் சாப்பிட்டு அப்படி ஒரு பாயை போட்டு பாடு, நான் கான்டாக்ட் பண்றேன். என்ன ஐயா இது? 7 மணிக்கு எழுத்தாளர் சுஜாதா கிட்ட பேசணும், 8 மணிக்கு எம்ஜிஆர் கிட்ட பேசணும்னு சொல்லி ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட். யார் அன்னைக்கு ஆவியோட பேச வந்திருக்கிறது? ஐயா என் பேர் பார்வதிங்க. பார்வதி? ஆமாங்க. சரி. என் புருஷன் நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாருங்க. ஐயோ, இல்லையா? ஆமாங்க. அவர்கிட்ட எப்படியா பேசி அவங்க நேற்று சாயம் 6 மணிக்கு தாங்க செத்தாரு. உன்னை பார்க்கும்போது உன்னுடைய கற்பனை நினைக்கும் போது எனக்கு அப்படியே கலங்குதுமா. சந்தோஷமா. யார் யாரு? கரண்ட்ல அடிபட்டு செத்த கந்தசாமி. கரண்ட்ல அடிபட்டு செத்த கந்தசாமி. காது கேட்காது. ஐயா மேலோகத்துல இங்க பாருங்க, கரண்ட்ல அடிபட்டு செத்த கந்தசாமி இருக்கானாம்ல, அவன் ஆவியை அனுப்பி வைங்க. கந்தசாமி தந்த வந்துட்டான்ல கந்தசாமி. கந்தசாமி என்னையா ஏன் இப்படி கிடுக்கிடு நடக்குது? ஏதோ பைன் ஃப்ளூவா உனக்கு? யாருங்க என்னைய கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன். உங்களை யாரு கூப்பிட சொன்னது? பொண்டாட்டி வந்திருக்கா. ஐயோ வந்துட்டாளா? அந்த சண்டால சிரிக்கிட்ட வாழ பயந்தாளுங்க. கரண்ட் கம்பியில கைய வச்சு உயிரை விட்டு எங்கே தேடி வந்துட்டாளே. அது அவளுக்கு பயந்துதான் நீ செத்து போனேன். ஆமாங்க, அந்த கன்றாவி பிடிச்சோட வாழ முடியாதாங்க கரண்ட்ல கைய வச்சேன். பாசமா பார்க்க வந்திருக்கா. என்னன்னு கேட்டு சொல்றேன். என்ன எங்க வீட்டுக்காரங்க உன்னை கேட்டா பதறானே அவன். வந்துட்டானா அவன்? உனக்கு எங்க அவன் எது வளக்க மாட்டான். இருறாப்பா வந்துட்டானா? கொடுமை பொறுக்க முடியாம தான் கரண்ட் கம்பியில கை வச்சு ஒளிஞ்சிருக்காங்க. அது கண்ணுக்கு தெரியாது. நீ பேசாம இருக்க, உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேல. இருந்தாலே குத்து மதிப்பா எட்டி மிதிப்பாங்க. எட்டி மிதிப்பாளா? குத்து மிதிப்பா? இப்ப அவனை காமிச்சா நான் பத்திரக்காளி ஆயிடுவேன். சொல்லு. செத்து போனவனே நிம்மதியா இருக்கவரா? எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. அந்த ஆள்கிட்ட கேளு. என்ன மிச்சு போடுவாங்களோ கொஞ்சம். அந்த ஆள்கிட்ட கேளு. என்ன கேக்க? 6:00க்கு அவன் செத்து போனான். சரி. 7 மணிக்கு எடுத்து விட்டு நிர்மலா நாண்டுட்டு செத்து போனான். சரி. இவங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் கேளு நீ முதல்ல. வந்துட்டாளா நான் சொன்னேன் இல்லைங்க. உசுரோட இருக்கும்போது சரவ சாக்கு உனக்கு கேட்ட சம்பந்தம், சரவ சாக்கு உனக்கு கேட்ட சம்பந்தம் கேட்டு சீரழிச்சாங்க. என்ன சம்பந்தம் சரோஜாக்கு உனக்கு? சரோஜா கூட பிறக்காத தங்கச்சி பாருங்க. முக்குல 2-3 மணி நேரம் பேசுறதுக்கு மூச்சை பிடிக்கிட்டாங்க. அதுக்கு நிர்மலான்னு கேட்கறானே, அது யாரு? ஐயோ, அது எழுத்து விட்டுக்காரமாங்க. அந்த அம்மா எதுக்கு நாண்டுகிட்டு செத்து எனக்கு எப்படிங்க தெரியும்? என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான்? அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன்டா, சொல்றேன் பாரு. சரோஜா வந்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. சரோஜா விடுங்க, நிர்மலா எப்படிங்க சொல்லுங்க. நிர்மலாவுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்றானப்பா. அது எப்படி நான் நம்புறது? அவ சந்தேகப்படல. ஒண்ணு கவலைப்படாங்க. ஏமா நிர்மலா, அவளை கூட ஒரு நிமிஷம் கூப்பிட்டு கேளுங்க. சரி கூப்பிட்டு கேளுங்க. அப்ப உன் புரிஞ்ச என்ன சொல்றான்னா, சொல்றான்? நீ நிர்மலாவை சந்தேகப்படுற இல்ல, நிர்மலாவே கூப்பிட்டு கேட்டுருவோம். நிர்மலாவை கூப்பிடவான்னு கேக்குறேன். இப்ப தெரியுதா? இப்போ அவளை வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் கூப்பிடுறானா அவன் வருவாளாமா. அப்ப 2 பேரும் செத்து போய் ஆவியா ஜாலியா திரிவாங்க. நான் இங்க உயிரோட இருக்கணும், அதை பாத்துக்கிட்டு இருக்கணும். விட மாட்டேங்க. இப்ப மருந்து கடைக்கு போறேன், மருந்து வாங்கி குடிக்கிறேன், சாகுறேன். டேய் கந்தசாமி, ஆவியா வந்து உன்னை இல்லைன்னு ஆக்கிறேன்டா. இப்ப வரேன்டா 10 நிமிஷத்துல. என்னடா பொண்டாட்டி கட்டி சொன்னேன்லங்க, சோசியக்கார அப்பவே சொன்னாங்க, செத்தாலும் ஜனியவன் பின்னாலே வரும்னு தான் பரப்பிட்டு வர போறாங்க. போற வேகத்தை பார்த்தா 10 நிமிஷத்துல பால் டாயில குடிச்சிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. செத்ததுக்கு அப்புறம் வந்து செருப்பு கழட்டி அடிக்க போறா. நீ செத்து செருப்படி வாங்கணும்னு உனக்கு விதி இருந்திருக்கு. கொஞ்சம் பொறு, நான் அவளோட ஒரு 1 மணி நேரம் வர்றதுக்கு ஆகும். அது வரைக்கும் உல்லாசமா இருந்துட்டு போ. ஆதி கூட என்ன பாரு, காவியத்தால இருந்தாரு. ஏப்பா அடுத்த ஆள் வா. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வாப்பா. சார் நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் சார். தஞ்சாவூர்ல இருந்து வரையா? என் பேர் சுப்பிரமணி சார். சுப்பிரமணி. எங்க அப்பா என் தகப்பன் தண்டபாணி இருக்காரு இல்லையா, தஞ்சாவூர்ல தவறி விழுந்து செத்து போனார் சார். ஓ, தஞ்சாவூர்ல வந்து தடுக்கி விழுந்து செத்து போனாலும் தண்டவாணியா? ஆமா. ஒரு இலவு செய்தியில கூட எம்பிட்டு எதுக்க மோனையா பேசுறேன் பாரு. அடே அப்பா. சார் அவர் வந்து உயிர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு சார். சரி.
ஆனா அந்த உயில் யாருக்கு எழுதியிருக்காரு, எங்க வச்சிருக்காரு, ஓ. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல சார். அடடா. எப்படியாச்சும் எங்க அப்பாவோட ஆவியை கூப்பிட்டு அந்த உயில் எங்க இருக்கு, அதை யார் பேருக்கு எழுதியிருக்காங்கன்னு சொன்னா. ஆமா சார். பொறுமையா இரு. சார், தஞ்சாவூர். நான் பேசலாமா சார்? பேசலாமியா, நீ பொறியா நீ. சரி, சரி. ஆவி ஆக்கிறது கொஞ்சம் பொறு. அப்பா, இந்த தஞ்சாவூர் தண்டவாணியா தடிக்கலும் செத்து போனா நம்மயா, அந்த ஆவியை அங்கிட்டு வர சொல்லுங்க, அனுப்பி விடு. அந்த வந்துட்டாப்ல இல்ல தண்டபாணி, வா 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 தண்டபாணி. எப்ப உன் மகன் உங்ககிட்ட பேசணுமா, இங்க வந்திருக்கான் பாரு, ரொம்ப பாசமா வந்து. அந்த படுவாய் எங்கே வந்துட்டானா, அவன் ஏங்க உள்ள விட்டீங்க, நீங்க எதுக்காங்க என்ன கூப்பிட்டீங்க? இந்த பையன் வந்திருக்கானா, வந்திருக்கே மாட்டேங்க. பேசாம உன்னை பார்க்கணும்ட்டு இழைச்சு போயிருக்காங்க பாரு, ஒரு சுத்தி காட்டி அப்படியே சுத்தி காட்டு. உன்னை பார்க்கணும்ட்டு இழைச்சு போறீங்க, நீ அவனை போய் வந்து எகுற, நீ கொஞ்சம் பொறு. சார், யார்கிட்ட பேசுறீங்க? ஏய், உங்க அப்பன் தண்டபாணி சொன்ன இல்லையா? ஆமா. தடிக்கலும் செத்து போனான்ல, அவன்கிட்ட தான் பேசிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சார். அது ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதப்பா. ஓஹோ. நீ கொஞ்சம் பேசாம இரு, நீ உன் விஷயமா தான் பேசி. உயில் உயில் தானே பாரு. இந்த உயில் எழுதி வச்சாம்ல, அந்த உயிலை யாருக்கு எழுதி வச்ச, எங்க எழுதி வச்சேன்னு உன் மகன் கேட்கிறேன். நிப்பாட்டுங்க. அந்த பையன் வந்தோடனே எப்படி செத்தா சொன்னா? தஞ்சாவூர்ல வந்து தடிக்கலும் செத்து போனதா சொன்னா. தஞ்சாவூர்ல தடிக்கு விழுந்து செத்து போனது மட்டும் சொன்னானே, எப்படி செத்தேன்னு சொன்னானா? பெத்த அப்பனுக்கு தெரியாம எலும்பு குழம்பு கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு ஒத்த எலும்பு தாங்க கேட்டேன். ஈவு இறக்கம்லாம் மொட்டை மாடியில இருந்து எத்தி விட்டு கொண்டதே அந்த பையதாங்க. அந்த பையன் மூஞ்சில முடிக்க மாட்டாங்க, நான் போறேங்க. ஏய், ஒரு எலும்பு குழம்புக்காக பெத்த தகப்பனு எட்டி வச்சு கொண்டாலடா நீ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒப்பன் பதறானடா கதறானடா. அப்படியே செஞ்ச நீ? ஆமாங்க. சரி விடு, தெரியாம செஞ்சுட்டானாயா, என்ன இருந்தாலும் ஒரு ரத்தம் உன் வாரிசு தானே. அந்த உயில் எங்க? உயில குயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆமாங்க. என்ன சொல்ற? ஏய், உயில குயிலுக்கு எழுதி வச்சிட்டானாம்ல. குயில்ன்றது அந்த ஆளோட கூத்தியா பேருங்க. அப்படியா வேற? ஏங்க கூத்தியான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. பெத்த அப்பன் கூட பார்க்காம எலும்பு குழம்புக்கு ஏங்க விட்டான்லங்க. என்னை கூட்டு வச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சதாங்க அந்த குயில். அதனால அந்த குயில் பேர்ல உயில எழுதிட்டாங்க. அடே, குயில் வேற உயிரை எழுதிட்டானாண்டா. குயில் பேர்ல உயில் எழுதிட்டானா? எழுதிட்டான். அவனை பார்க்க மாட்டாங்க, அவனை கொல்லாம விட மாட்டாங்க. அவன் செத்து போனான்டா, நீ எங்கிட்டு கொல்ல போற? அவன் மூச்சில நான் ஆசிட் ஊத்த போறேங்க. அடே, ஆவிக்கு எங்கிட்டு ஆசிட ஊத்துவ? அந்த குயிலோட குடும்பத்தை கலைச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறேங்க. என்ன செலவானாலும் பரவாயில்லைங்க. இவன் போற போக்க பார்த்தா நான் 10 நிமிஷத்துல குயில போட்டு தெளிவான்னு நினைக்கிறேன். நீ வந்தது வந்து ஓரமா நில்லு, செத்து ஆவியாய் போய் குயில் இந்த பக்கம் வரும், அப்படியே கூட்டிட்டு போய் சேர்ந்துரு. சரிதானா? குயில் வர 10 நிமிஷம் ஆகுமா? கொஞ்சம் பொறு, அதுக்குள்ளேயும் பொறுக்க முடியாதா உனக்கு? இல்ல, இருந்து கையோட அப்படியே கூட்டி போறேங்க. செத்து ஆவியாய் நீ செதற மாட்டேங்கிற. குயிலு ஒன்னாவே போயிருவோம். போனவன் உண்டியல் ரூபா ஓட்டு போனானான்னு தெரியல. பாப்பா, அடுத்த ஆள் பாப்பா. ஐயா வணக்கம்ங்க. யாருப்பா? வட்டி. வட்டியா? இது வெட்டி மாதிரி பேசுறீங்க. நான் வட்டி கொடுக்குறாளுங்க. வட்டி கொடுக்குறாளா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏதோ ஆவியோட பேசலாம்னு சொன்னீங்களாம்ல. ஆமா ஆமா, ஆவியோட நான் தான் அடிக்கடி பேசுவேன். நமக்கு நம்மகிட்ட அடிக்கடி கடன் வாங்கி குடியாரன். கடன் வாங்கி குடிக்கிறானா? ஆமா ஆமா ஆமா. யார் அந்த பே? அவன் பேர் மைக்கேல். மைக்கேலா? என்ன ரொம்ப கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு வீங்கட வகரனா இருப்பேன். அவன் நானா? இது மிட் நைட்ல 3 மணி வரைக்கும் அவுட் கோயிங்கே போடாம பேசுவானே அவனா? அவனே தான். சரியா தானே இருக்கு. அவனை தான் கேட்கணுமா? அவன் தான் கேட்கணும். சரி, கடன் வாங்கினவனா லட்சம் பேர் வருவாங்க. அவன் பேர் மைக்கேல். குடியார மைக்கேல். ஆமா. இரு கூப்பிடுறேன். ஏப்பா, இந்த குடியார பே மைக்கேல் இருப்பான்ல, அவன் என்ன அங்கேயும் ஓட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? அங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன் சொல்லுங்க சீக்கிரம் அவனை. சரி, அவனை அனுப்பிவிடுப்பா. அவனை அனுப்பிவிடு. அவன் பகர பிடிச்சு சைஸா தள்ளி விடுங்க. இரவினில் ஆட்டம், பகலிலும் ஆட்டம், இதுதான் மைக்கேல் உலகம். மைக்கேல். ஹலோ, சாதாரண மைக்கேல்னா யார்? 2 லட்சம் பேர் வருவாங்க. குடியார மைக்கேல்னு குறிப்பா கூப்பிடு. நாங்கெல்லாம் எப்பாடுபட்டாலும் மப்போட தெரியுற குரூப்பா. எப்பாடுபட்டாலும் மப்போடு திரிவாரான். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்கின காசு ஏன் கொடுக்கலன்னு அவங்ககிட்ட கேளுங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லை. சோறு தானே திங்கிற. வாங்கின காசு சோறு சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் பூரா நீராகாரம் தான். இருக்கட்டும், வாங்கின காசெல்லாம் சரக்கா வாங்கி குடிச்சுட்டு கடனை வச்சுட்டு போயிட்டியாமே, உனக்கு அறிவு இல்லைன்னு கேட்கறாரு. ஐயோ, எங்க பரம்பரையே அப்படிப்பட்ட பரம்பரைங்க. எங்க தாத்தா யாரு தெரியுமா? யாரு? நஞ்சுண்டான் கோட்ரு கேசி. இந்த ஊருக்கே பெரிய பிரபலமான ஆளு. எங்க குடும்பமே ஒரு கோட்ரு அமிக்கி குடும்பம்ங்க. அது என்ன கோட்ரு அமிக்கி? எங்க கோட்ரு போட்டாலும் நாங்க ஒண்ணு அமிக்கிட்டு வந்து குடிப்போம்ங்க. அதாங்க எப்பாடு போட்டாலும் மப்போடுறதுக்கு ஒரே குடும்பம் நாங்க தாங்க. அமுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கேன். இரு, என்ன சொல்றான் அந்த ஆளு? எப்பா, அவன் எப்பாடுபட்டாலும் அப்போடு இருப்பானா? பரம்பரை கதையெல்லாம் நிறைய சொல்லி. ஆமா, நஞ்சுண்டா ஒரு பெருமை பீத்த கலைங்க அவன். அத பத்தி பேசுறாங்க. கொடுத்த காசு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. கொடுத்த காசு அவன் தான் செத்து போனால விட வேண்டியதானே கழுத. நான் வட்டிக்கு கொடுக்குற ஆளுங்க என்ன பார்த்தா நாளைக்கு வட்டி வாங்குறவங்க பயப்படணும். செத்தால விட மாட்டாங்க கேளுங்க. பாரு, அவன் வட்டி வட்டின்ற அவன் ஜட்டியை கழட்டாம விட மாட்டான்.
அவன் வந்து உன்கிட்ட காசு வாங்க போக மாட்டேன்றான். என்ன ஆச்சு, வட்டி என்னாச்சுன்னு கேட்குறேன். வட்டியா ஆ. குடிச்ச கோட்டர் போக இதுதான் மிச்சம்னு இந்த 1 ரூபா காயின் அவன் கையில் கொடுத்துருங்க. ஏய், இந்த 1 ரூபா காயின் உனக்கு எப்படி கிடைச்சு? இதைத்தான் நெத்தியில் ஒட்டி விடுவாங்க. ஓ, நீ செத்தப்ப நெத்தியில ஒட்டுனதா? அந்த பேலன்ஸ் 1 ரூபி தான் அது. ஒரு நிமிஷம். ஏய், அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாதாம்பா. ஏதாவது கொடுக்க சொல்லுங்க, அப்பதாங்க போவேன். அவன் நெத்தியில ஒட்டுன அந்த 1 ரூபா காயினை தான் கொடுத்துருக்கேன். சக்சஸ் சக்சஸ். இந்த 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண போற? அதாவது செத்தாலும் ஆவிகிட்ட கூட இந்த வட்டி வரதராஜன் வட்டி வசூல் பண்ணான்னு நாளைக்கு வரலாறு சொல்லும் இல்லையா? வரலாறு சொல்லணும். ஐக்கிலே இந்த 1 ரூபாயை வச்சு தாண்டா அவன் குடும்பத்துக்கு போனை போட்டு கடனை திருப்பி கொடுன்னு டார்ச்சர் பண்ண போறேன். தேங்க்ஸ் சார். வரட்டா? போ, அங்கேயும் போய் அவன்கிட்ட பாக்கி வைக்காம. ஏய், கொஞ்சமா ஊத்தாத. தண்ணி வேணாம். இந்த வந்துட்டேன், எடுத்து வை. ஆவியோட பேசி பேசி நான் ஆவியா போயிருவேன் போல. போ. நன்றி. வெங்கட், இந்த ஆவி ஓட்டுறதுக்கு வந்து நம்ம எப்படியும் அவங்க பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதாவது ஃபீஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னா ஆவிங்களோட பேசுறதுக்கு. அப்போ அவங்க செக் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பார்த்து ஆவியை ஓட்டுறவர் கீழே விட்டார் மயக்கம் போட்டு. என்னன்னு பார்த்தா செக்கில் அக்கௌண்ட் பேயின்னு போட்டுருந்தது. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்க